சமஸ்கிருதத்தில் அணி மாண்டவ்யா, அணினா பின் அர்த்தம். ஸோ அணி மாண்டவ்யா அல்லது ஆணி மாண்டவர் என்று அழைக்கப்பட்டார். ஆக இவர் என்ன எடுத்து ஒரு நாளைக்கு தர்மதேவதாவை பார்க்க போனார். தர்மதேவதாவை பார்க்க போயிட்டு என்ன கேட்டார்னாக்கா, இந்த தண்டனையை ஏற்பதற்கு நான் அப்படி அறியாமல் என்ன தப்பு செஞ்சேன், ஏன்னா அறிஞ்சு எந்த தப்பும் செய்யலை, தேர்ஃபோர் அறியாமல் செய்ததுனால தான் எனக்கு இது வந்திருக்க வேண்டும், அப்படி அறியாமல் நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு கேட்குறார். உடனே தர்மதேவதா என்ன சொல்கிறார், நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு புல்லை வச்சு, குட் பி சம்திங் லைக் தர்ப மாதிரி ஏதாவது ஷார்ப்பு புல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு புல்லை வச்சு ஒரு பூச்சியை துளைத்தீர்கள். அந்த பாப காரியத்தின் காரணமாகவே இப்பொழுது நீங்கள் இதை அனுபவிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் தர்மதேவதா, ஒரு ரூல் ஒன்று சொல்கிறார். ஸ்வல்பமேவ யதா தத்தம் தானம் பகுகுணம் பவேத் அதர்ம ஏவம் விப்ரர்ஷே பகுதுக்க பலப்பிரதஹா. அதாவது என்ன சொல்கிறார், நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு நல்லது செஞ்சால் கூட அது தர்மத்தினுடைய அளவுகோலில் அது ரொம்ப பெருசு, அதாவது அதனுடைய பலன் இருக்கு இல்லையா, ரொம்ப பெரிய சிறந்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு அதர்மம் பண்ணேன்னாக்க அது பெரிய துக்கமாகத்தான் விளையும் அப்படிங்கிறார். உடனே அணிமாண்டவ்யா என்ன கேட்குறார் அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த குற்றத்தை நான் எப்பொழுது செய்தேன் என்று சரியாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறார். உடனே தர்மதேவதா சொல்கிறார், உங்களுடைய பால்யாவஸ்தால அப்படிங்கிறார். உடனே அணிமாண்டவியர் கேட்குறார், 12 வயசு வரைக்கும் அந்த பிள்ளை என்ன செய்தாலும் அதில் எந்த காரியமும் பாப்பமே ஆகாதே தர்மத்தின்படி. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் தான் தவறு இழைத்து விட்டீர்கள் எனக்கு தர்மத்தினுடைய, நான் செய்த காரியத்தினுடைய பலனை கொடுப்பதில். ஆக உங்களுடைய இந்த தவறினால் இப்பொழுது நான் பெரிய தண்டனையை போகித்து கொண்டிருக்கிறேன் இல்லையா. அதனால் ஒரு என்ன சொல்கிறார், நீ ஆக்சுவலி என்னுடைய வதம் செய்திருப்பாய், என்னை கழுவில் ஏற்றி விட்டார்கள், நான் ஒரு பிராமணன், ஒரு பிராமணனை வதம் செய்த பாவம் உங்களுக்கு வந்திருக்கும் நீங்கள் செய்த இந்த தவறினால். அதனால் பிராமணனுடைய வதம் எவ்வளவு கொடுமையானது என்றால், அனைத்து உயிர்களையும் ஒருத்தன் கொன்றுவிட்டான், இந்த லோகத்தில் இருக்கும் அனைத்து உயிர்களையும் ஒருவன் மொத்தமாக கொன்று விட்டான் என்றால் அதில் எவ்வளவு பாப்பம் வருமோ அதைவிட அதிகமான பாப்பம் ஒரு பிராமணனை கொள்வது அப்படிங்கிற. இன்னைக்கு ஐத்திக்கு அந்த பாப்பம் யாருக்கும் வராது. ஆக தேர்ஃபோர் பிடி சாபம் அப்படின்னு தர்மதேவதாவுக்கு சாபம் கொடுக்குறார். என்ன சொல்றார், நீ மனிதர்களில் தாச குலத்தில் ஒரு சூத்ர யோனியில் பிறப்பாய் அப்படிங்கிறார். அதாவது இது ஏன் சொல்லப்படுறது அப்படின்னாக்க, இவர் தர்மதேவதாவாக ராஜாவாக இருந்து எல்லோருக்கும் ஆணை பிறப்பித்தால் அந்த பொசிஷனில் இருக்கிற கர்வத்தில் தவறு செய்திருக்கிறார் இல்லையா. அந்த கர்வ பங்கம் செய்வதற்காக யூ வில் நாட் பி த லீடர் எனிமோர், யூ வில் பி a person who is serving the king இல்லையா. அந்த கர்வ பங்கத்துக்காக இப்படி செய்கிறார். ஆக ஏன்னா யார் ரூலரோ ரெஸ்பான்சிபிலிட்டியோடு ஆக்ட் பண்ணணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நீ ஆக்ட் பண்ணலைன்னு சொன்னாக்கா யூ ஆர் நாட் ஃபிட் டு பி த ரூலர். அதனால் இப்படி அவர் சொல்கிறார். ஆக சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார், இன்று முதல் நானே ஒரு விதியை அமலுக்கு கொண்டு வருகிறேன். 14 இயர்ஸ் கடந்த ஒருவர் செய்த ஒரு விஷயம்தான் புண்ணியம் பாபம் என்று ஆர் பாபம் என்றே கருதப்படும். இந்த இடத்துல பாபம் தான் கான்டெக்ஸ்ட். 14 இயர்ஸ்க்கு உட்பட்டவர்கள் செய்யும் எந்த செயலும் பாபம் என்று கருதப்படாது அப்படின்னு இவர் யார், அணிமாண்டவ்யா அலைஸ் ஆணிமாண்டவ்யர் ஒரு ஆணையை ஒரு ரூலை பிறப்பிக்கிறார். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், அந்த விதத்தில் தான் விதுரர் பிறக்கிறார். தர்மசாஸ்திரமும் அர்த்த சாஸ்திரத்திலும் இவர் பாண்டித்யம் பெற்றவராக இருந்தார். குரோதம் லோபம் இரண்டுமே இல்லாதவராக இருந்தார். தீர்க்கதரிசியாக இருந்தார். கலக்கமடையா ஒரு மன அமைதியை பெற்றிருந்தவராக இருந்தார். குருவம்சத்தின் நலனுக்காகவே எப்பொழுதும் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்டவர் விதுரர். இந்த 3 பேருடைய பிறப்பினால்
இந்த குரு வம்சமும் அந்த என்டையர் குரு ராஷ்டிரம் இருக்கு இல்லையா, அதற்கு குர்ஜாங்கலம் என்று பெயர். குர்ஜாங்கலம், குருஜாங்கலம். அந்த குருஜாங்கலம் அப்படிங்கிற அந்த குரு ராஷ்டிரமும் குருக்ஷேத்திரமும் இந்த 3 விஷயமுமே செழிப்படைந்தது. பூமி எப்படி இருந்தது, எவ்வளவு செழிப்படைந்ததுன்னா வர்ணனையோ வர்ணனை. அதாவது பூமியில் ஏராளமான விளைச்சல் இருந்துதான், விளையும் ஒவ்வொரு பயிரும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துதான். காலத்திற்கு மழை பெய்தது. அதுக்கப்புறம் எல்லா மரங்களும் பழங்களும் பூக்களும் நிறைந்திருந்தன. இப்படி எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக எடுத்து அதில் எது பெஸ்ட்டோ அப்படி இருந்துதான் அந்த நாடு. திருடர்களோ பாவிகளோ இல்லவே இல்லை நாட்டில். கிருதயுகம் போல் இருந்ததாம் குரு ராஷ்டிரம். மக்கள் எல்லோரும் அறத்துடன் வாழ்ந்து வந்தார்கள். வேள்விகள் நடந்தது. எல்லோரும் ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக இருந்தார்கள். நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம் இது. நாட்டில் இருக்கிற மக்கள் யாரும் சண்டையிடாமல் அந்யோன்யமாக இருந்தார்கள். தலைநகரமான ஹஸ்தினாபூர், அதில் பெரிய பெரிய அரண்மனைகளும் மாளிகைகளும் இருந்து, அது எப்படி இருந்ததுனாக்க அமராவதிக்கு நிகராக இருந்ததாம். அமராவதி தலைநகருக்கு நிகரானதாக இருந்ததாம் ஹஸ்தினாபூர். அமராவதினா எதுன்னு தெரியுமா? ஆந்திர பிரதேஷ் கேபிட்டல் இல்லை, இந்திரனினுடைய தலைநகரம் அமராவதி. அந்த அமராவதிக்கு நிகராக ஹஸ்தினாபூர் இருந்ததாம். ஆக எப்படி இருந்தது, ஏரிகள் எல்லாம் ஏன்னா மழை காலத்துக்கு பெய்யுறதுன்னா எல்லா ஏரியும் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா சோலைகளும் பூக்கள் நிறைந்திருந்தது. நூற்றுக்கணக்கான வேள்வி கம்புகள் நட்டப்பட்டபடியே அந்த நாடு முழுவதுமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பீஷ்மர் சத்தியவதியினுடைய கட்டளைக்கு கீழ் ஆண்டு கொண்டு வந்தார். இவர்கள் எல்லாம் குழந்தையாக இருந்தார்கள். இந்த இளவரசர்கள் வளர வளர இவர்களுடைய சாதனை எல்லாத்தையும் மக்கள் முன்னாடி பிரதர்சனம் செய்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டின அந்த பிரதர்சனங்கள். அப்புறம் எல்லா வீட்டிலையும் தர்மம் எவ்வளவு இருந்ததுன்னா கொடுத்துட்டே இருந்தாலாம். அப்புறம் சாப்பிடுங்கோன்னு எல்லாரையும் சாப்பிட சொல்லிகிட்டே இருந்தாலும். அந்த மாதிரி எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி இருந்துதான் எல்லா வீடும். இந்த 3 பேரையும் பீஷ்மர் தன்னுடைய பிள்ளைகள் போலவே வளர்த்து வந்தார். அவர்களும் பீஷ்மர்கிட்ட படிக்கிறச்சே கல்விக்கு அர்ப்பணித்தபடி அவர்களும் வாழ்ந்து வந்தார்கள். மற்ற எல்லா நல்ல டீச்சர்ஸ் மூலமாக வேதங்களையும் கற்றுக் கொடுத்தார். வீர விளையாட்டுகளையும் தேர்ச்சி கொடுத்தார். என்னென்ன விஷயத்தில் தேர்ச்சினா, வில் பயிற்சி, குதிரை பயிற்சி, கதாயுதம், வாழ் மூலமாக சண்டை, அதுக்கப்புறம் கேடய சண்டை, போரில் யானைகளை எப்படி கையாள்வது என்பதற்கான பயிற்சி, அப்படி எல்லா பயிற்சிகளும். அதுக்கப்புறம் நற்பண்புகளை வளர்க்கறதுக்கான அந்த விஷயங்கள், புராணம், வரலாறு, எல்லா பிரிவுகளிலும் இவர்கள் எல்லா சயின்சஸ் எல்லாத்தையும் இவர்கள் தேர்ச்சி பெற்று திறமையும் ஞானமும் கொண்டவராக இருந்தார். அதில் பாண்டுவோடைய ஸ்பெஷல் எது அப்படின்னாக்க, வில் ஏந்தி போர் புரிவதில் அவன் சிறந்தவனாக இருந்தான். திருதராஷ்டிரன் தன்னுடைய உடல் பலத்தில் சிறந்தவனாக இருந்தான். விதுரர் அறத்திலும் அற விதிகளினுடைய ஞானத்திலும் இந்த பூலோகத்தில் இல்லை, இந்த 3 லோகத்திலுமே அவருக்கு ஈக்குவலாக அவரை விட சிறந்து யாருமே இல்லையா, அப்படி இருந்தார். ஆக மங்கி போன குருவம்சமானது தழைத்தது. மெல்ல மெல்ல அப்படியே பட்டிங் ஆச்சு. நாடு அப்படின்னு சொன்னால் அது குருஜாங்கலம் அப்படின்னும், நகரம்னு சொன்னால் அது ஹஸ்தினாபுரம் அப்படிங்கிற சிறப்பும் எல்லா இடத்திலும் பேசப்பட்டது. திருதராஷ்டிரன் குருடன் என்பதனால், அதனாலும் விதுரர் சூத்ர யோனியில் பிறந்தவர் அப்படிங்கிறதுனாலும் அரியணையை அவர்கள் ஏற முடியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஏதோ ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லை. அந்த காலத்தில் எந்த குலத்தில் பிறக்கிறார்களோ அந்த குலத்தினுடைய தர்மத்தையே கடைபிடித்து வந்தார்கள். ஆக இன்னைக்கு இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா நிறைய வர்ண சங்கிரகம் ஆகிவிட்டது இதுக்கு நடுவில் இந்த 5000 வருஷத்தில். அதனால் எந்த குலத்தில் பிறக்கிறோம் அப்படிங்கிறத விட எந்த இன்ஸ்டிங்க்ட் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒருவன் அவனுடைய தொழிலை தேர்ந்தெடுக்கிறான். நம்மளுடைய தர்மம் எவ்வளவு டைனமிக்னா, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தர்மங்கள் மாறுபட்டு நமக்கு ஒத்தாசையாக இருக்குது.
ஆக பீஷ்மர் வந்து என்ன பண்ணுறார், விதுரரை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறார், தர்மத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறார். பீஷ்மர் என்ன சொல்கிறார், இந்த குலத்தை விரிவடைய செய்வது நம்ம 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறார். விதுரர் அரசனால, பீஷ்மரும் தான் ராஜாவாகலை. என்ன பண்ணுறார், தன்னோட சேர்ந்து தன்னோட டீம் பண்ணிக்கிறார் விதுரரை. அப்படின்னா எந்த அளவுக்கு விதுரர் மேலே மரியாதை இருக்கும் பீஷ்மருக்கு, எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கார் விதுரரை இல்லையா. நம்ம 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் நான் சொல்கிறேன் கண்ணா. அதனால் நீ என்ன பண்ண, அதான் என்ன கேட்டேன்னாக்க, சூரசேனனுடைய மகள் பிருத்தா அப்படின்னு ஒருத்தி இருக்கா. அவள் வந்து குந்தி போஜன்கிற அரசனால் வளர்ப்பு மகளாக அவள் வளர்ந்து கொண்டு வருகிறாள். அதே மாதிரி சுபலனினுடைய மகள் ஒருத்தி இருக்கா, காந்தார தேசத்து ராஜன் சுபலனினுடைய மகள் ஒருத்தி இருக்கா. ஆல்சோ மதுர தேசத்தினுடைய இளவரசி சல்யராஜனினுடைய தங்கை அவள் இருக்கா. இவன் எல்லாருமே வந்து நம்முடைய குடும்பத்துடன் சம்மதம் செய்து கொள்ளும் தகுதி பெற்றவர்கள். அதனால நம்ம இவாளை வந்து மனம் முடிக்கிறதுக்காக பேசுவோமா அப்படின்னு உடனே விதுரர் என்ன சொல்கிறார், நீங்கள் தான் எங்களுக்கு அப்பாவா அம்மாவா இருந்து இவ்வளோ நாளாக எங்களை வளர்த்துன்னு இருக்கேன், என்ன போய் கேட்குறீங்களே, நீங்கள் எது பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்கிறார். உடனே பீஷ்மர் என்ன பண்ணுறார், காந்தார தேசத்துக்கு தூதுவனை அனுப்புகிறார். இதுவும் வந்து சீரியல்லாம் தப்பாக காமிச்சிருக்கு. இன்னும் மொத்த சைன்யத்தையும் அனுப்பி அங்கே போய் அவர் பயமுறுத்துறதுனால வந்து சுபலன் ஒத்துக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காந்தார தேசத்துக்கு தூதுவனை அனுப்பி காந்தார மன்னனிடம் இந்த விஷயத்தை சொல்கிறார் தூதுவன் மூலமாக. காந்தார மன்னன் சுபலன் வந்து ஒரு குருட்டு மாப்பிள்ளைக்கு என்னுடைய மகள் தேவதை மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு, மூக்கு முடியுமா, அவளை ஒரு குருடனுக்கா கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு வந்து தயக்கம் இருந்தது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன எடுத்து இந்த குரு வம்சத்தினுடைய புகழும் அவர்களினுடைய நடத்தையும் பற்றி இன்னும் அதிகமாக கேள்விப்பட ஐ டோன்ட் திங்க் இவாளை விட ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கும்னு எனக்கு தோணலை. அதனால் பரவாயில்ல, மாப்பிள்ளை குருடாக இருந்தால் பரவாயில்ல, ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி, என் பொண்ணு வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக இருப்பா அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறார். திருதராஷ்டிரனை வந்து தனக்கு முடிவு செய்து விட்டார்கள், பெற்றோர்களும் வீட்டில் உள்ள பெரியோர்களும் தனக்கு முடிவு செய்து விட்டார்கள் அப்படின்னு உடனே காந்தாரி வந்து திருதராஷ்டிரன் மீது கொண்டிருந்த தான் மணக்கப் போகும் அந்த தனக்கு கணவராக வருபவர் மீது கொண்டிருந்த அன்பாலும் மரியாதையாலும் அவள் என்ன செய்து விட்டாள், தன்னுடைய கண்களை கட்டி கொண்டாள். இவள் ஹஸ்தினாபுரத்திற்கு வருகிறார் திருமணத்துக்காக. ஹஸ்தினாபுரத்தில் நல்ல வரவேற்பு காந்தாரிக்கு. திருதராஷ்டிரன் காந்தாரியினுடைய திருமணமானது முடிந்தது. சகுனி வந்து தங்கையை கொடுத்து எல்லா பொருட்களையும் கொடுத்து விட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் திருப்பி தன்னுடைய தலைநகரத்திற்கு சென்றார். ஆக தன்னுடைய நடத்தையாலும் அர்ப்பணிப்பாலும் தன்னுடைய கணவனை மட்டுமல்ல அந்த புகுந்த வீட்டில் இருக்கும் எல்லோரையும் மனநிறைவு கொள்ள செய்தாள் காந்தாரி. கற்புக்கரசியாக இருந்தால் தன்னுடைய கணவனை தவிர இன்னொரு புருஷனினுடைய பெயரை கூட சொல்லாதவளாக இருந்தாள். அப்படிப்பட்டவளாக இருந்தாள். வைஷம்பாயனர் சொல்றார், சூரசேனன் அப்படிங்கிற மன்னனை பற்றி பீஷ்மர் சொன்னார் இல்லையா, அந்த சூரசேனனுக்கு 2 குழந்தைகள் இருந்தார்கள், ஒரு மகன் ஒரு மகள். அந்த மகன் பேர் என்ன தெரியுமோ, வசுதேவன். அவன்தான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய தந்தையாக இருந்தான். மகளினுடைய பேரு பிருத்தா. ரொம்ப அழகா இருப்பா பார்க்கறதுக்கு. அப்புறம் சத்தியத்திற்கு அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தாள், சத்தியத்தை கடைபிடித்து வாழ்ந்து வந்தாள் அவள். சூரசேனனுடைய நண்பன் அண்ட் ஆல்சோ ஒரு வகையில் மைத்துனன், அத்தையோட மகனாக இருந்த குந்தி போஜன் என்ற ராஜா. அவன் குழந்தையற்று இருந்ததனால ஏற்கனவே சூரசேனன் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார், தனக்கு பிறக்கும் பெண்ணை வந்து அவருக்கு தத்து கொடுப்பதாக. அந்த வாக்கை கடைபிடித்து பிருத்தாவை குந்தி போஜனுக்கு தத்து கொடுத்தார். அதனால சூரசேனனுக்கு பிறந்தாலும் குந்தி போஜனினுடைய மகளாக வளர்ந்தாள் பிருத்தா. அண்ட் பிருத்தா வந்து எப்படிப்பட்டவள்னா அவ்வளவு நன்னடத்தை கொண்டவள். அங்கே வரும் குந்தி போஜனினுடைய ராஜ்யத்திற்கு, அந்த அரண்மனைக்கு அங்கே வந்து இருக்கும் எல்லா விருந்தினர்களையும், எல்லா பிராமணர்களை, முனிவர்களை அவ்வளவு நன்றாக கவனித்து கொண்டார். ஒரு முறை துர்வாசர் வந்தார். அவரையும்
பிருதா ரொம்ப நன்னா கவனிச்சுட்டார். அவ எப்படி கவனிச்சுட்டான்னா துர்வாசருக்கே ரொம்ப திருப்தி ஆயிடுது அவ கவனிச்சுட்ட விதத்துல. அதனால என்ன பண்ணார், எதிர்காலத்துல இவ பாண்டுவ கல்யாணம் பண்ணிட்டு ஏற்பட போற அந்த சங்கடத்தை இவர் தீர்க்கதரிசியாக இருந்து அதை பார்த்து விட்டு பிருதையை ஆசீர்வாதம் பண்றார். என்ன சொல்றார், நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், இந்த மந்திரத்தினால நீ எந்த தேவதாவை அழைக்கிறாயோ அந்த தேவதா உனக்கு பிள்ளையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை கொடுக்கிறார். அந்த மந்திரத்தினுடைய இந்த எக்ஸைட்மெண்ட்ல, இந்த ஆர்வத்தினால் உந்தப்பட்டு அவள் என்ன பண்றாள், அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாள் சூரிய தேவனை மனதில் நினைத்து கொண்டு. அந்த மந்திர உச்சாரணம் செஞ்ச உடனே அவர் அப்படியே தம் பக்கத்துல வரத பார்க்குறா. எப்படி இருக்கும், தூக்கி வாரி போடும், பயங்கர அதிர்ச்சியா ஆயிட்டா. உடனே விலகி விலகி போகும்போது சூரிய தேவதா சொல்றார், ஹே பெண்ணே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறார். உடனே குந்தி சொல்றார், நான் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் துர்வாச முனி, நான் அதை ஒர்க் ஆகிறதா இல்லையான்னு சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற. அனைத்தையும் நான் அறிவேன், நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுடுங்கோ அப்படிங்கிறான். பெண்கள் தப்பு செய்தாலும் மன்னிப்புக்கு அவர்கள் தகுதியானவர்களே, அதனால நீ மன்னிக்கப்படுவாய், அதை பத்தி இல்லை. ஆனால் என்னை பார்த்து நீ பயப்படுற இல்லையா, அந்த பயம் தேவையில்லை, நீ உன்னுடைய அச்சத்தை விடு, என்னுடன் நீ சங்கமிப்பாயாக அப்படிங்கிற. உடனே அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாது. என்ன சொல்றார் இவர், என்னுடைய வருகை, நான் தேவதா இல்லையா, என்னுடைய வருகையானது பலனை கொடுக்காமல் இருக்க முடியாது. சப்போஸ் நீ இந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணி என்னை எந்த பலனும் கொடுக்காமல் என்னை திருப்பி அனுப்பிச்ச அப்படின்னாக்கா அந்த தோஷம்தான் உன்னை சேரும், அதனால அந்த தோஷம் உனக்கு வரக்கூடாது, அதனால நான் சொல்லும்படி நீ நடந்து கொள் அப்படிங்கிற. இவளுக்கா ஒரே பயம், வீட்டில் தெரிஞ்சா என்ன ஆகும், அதனால உறவினர்களினுடைய பயத்தினால் அந்த கோரிக்கையை இவளுக்கு ஏற்க முடியவில்லை. சூரியன் திருப்பி கன்வின்ஸ் பண்றார் தேவதா, இது உனக்கு பாபத்தை கொடுக்காது அப்படின்னு அவளை எப்படி இல்லாமோ பேசி கன்வின்ஸ் பண்ணி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டார் அவளிடத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ண, உடனே டபக்குன்னு கையில ஒரு குழந்தை, சூரிய தேவதாவோட குழந்தை மாதிரி அப்படியே சூரிய தேஜஸ் தக 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 தகன்னு இருக்கான், கவச்ச குண்டலத்தோட இருக்கான். அவன் தான் பிற்காலத்தில் கர்ணன் என்று அழைக்கப்படுகிறான். அவன் ஆயுத பயன்பாட்டில் முதன்மையானவனாக சொல்லப்பட்டான். ஆக இந்த சூரிய தேவன் என்ன பண்ணார், குழந்தையை கொடுத்துட்டு அவளிடம் கன்னி பருவத்தை மீண்டும் அவளுக்கு திருப்பி கொடுத்து விட்டு அவர் விண்ணை ஏகினார். மறைஞ்சு போயிட்டார்னு சொல்ல முடியாது, எங்க அவர் இருப்பாரே பிரத்யட்சமா, அதனால மீண்டும் வானத்திற்கு சென்று விட்டார். என்னாச்சு இப்போ, இன்னும் துயரம் ஜாஸ்தியாகி விட்டது பிருத்தைக்கு இல்லையா. அவ அந்த துயரத்துடன் யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அடையாளம் தப்பு பண்ணதோட இந்த சாட்சி இருக்கு இல்லையா, இந்த சாட்சியை மறைத்தாக வேண்டும் என்று அந்த பயத்தினால், உறவினர்கள் மீது அவள் கொண்டிருந்த பயத்தினால் அவள் செய்த குற்றத்திற்கான சாட்சியை மறைப்பதற்காக அந்த குழந்தையை நீரில் விட்டாள். அந்த நீரில் விடப்பட்ட குழந்தை சூத குலத்தை சேர்ந்த அதிரதா அப்படிங்கிறவனுக்கும் அவனுடைய மனைவி ராதா என்பவளுக்கும், இந்த கப்பலுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லாம நதியில இப்படி ஒரு அற்புதமான குழந்தை வந்ததுனால இவர்கள் அவனை எடுத்து வளர்க்கிறார்கள். அவனுக்கு வசுஷேண அப்படிங்கிற பேரு, வசுஷேணஹா அப்படிங்கிற பெயரை வைக்கிறார்கள். ஏன்னா இவன் கவச குண்டலத்துடன், அதாவது செல்வத்துடன் இவன் பிறந்தவனாதலால் அந்த பெயர், செல்வத்துடன் பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். இவன் பெரும் பலத்துடன் வளர்ந்தான், ஆயுத பயிற்சியில் சிறந்து விளங்கினான். இவன் எப்படிப்பட்டவன்னா, அதிகாலையிலிருந்து சூரியனை வழிபடுவான், உபாசிப்பான். எதுவரை உபாசிப்பான்னா, கண்ணு முன்னாடி இருக்கிற சூரியன் முதுகுல சுடும் வரை, அதாவது பகல் வரையில் உபாசிப்பான். அந்த நேரத்துல, அந்த உபாசனை செய்யும் காலத்தில் எந்த பிராமணர் வந்தாலும் அவன் கொடுக்க முடியாதுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, அத்தனையும் இவன் கொடுப்பான். அப்படின்னா இன்னொருத்தம், இதுல இருந்து நிறைய கொரோலரி டிரைவ் பண்ணோம். வெறும் இந்த சென்டென்ஸை மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது, சரியா? கொடுக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது, என்ன கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னாக்க
தென் கர்ணா வாஸ் வெரி ரிச், ஹி வாஸ் நாட் புவர். கரெக்ட். அதனால் சீரியல்லையும் சினிமாலையும் ஏதோ அவன் போயிட்டு வர்றது தான் பேலஸு, அவன் இருக்கிற இடம் ஒரு ஓட்ட குடிசைங்கிற மாதிரிலாம் காமிக்க முடியாது. அவ்வளவு தானம் பண்ணுறதுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் அள்ளி அள்ளி தானம் பண்ணுற சிறப்பு அவனுக்கு இருக்குன்னா நான் வந்து ஒன்றும் இல்லாதவனாக எப்படி இருக்க முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கேட்குறேன். ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ காஸ்ட் கலர் டு த ஸ்டோரி ஆஃப் கர்ணா, தென் ஐ வில் ஆஸ்க் யூ அ கொஸ்டின். த கொஸ்டின் இஸ், கர்ணன் வந்து பிராமணர்களுக்கு தானம் அளித்தான்ங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன, பிராமணர்கள் அவருக்கு நன்மை செய்யவில்லை என்றால் எதற்கு பிராமணர்களுக்கு தானம் அளிக்க வேண்டும்? அப்படி அவர் அதையும் மீறி தானம் அளித்த அளவுக்கு அவர் வந்து பெருந்தன்மை வாய்ந்தவர்னா, என்னுடைய கொஸ்டின், ஏன் பிராமணர்களுக்கு மட்டும் தானம் அளித்தாய் நீ, மற்றவர்களுக்கெல்லாம் ஏன் தானம் அளிக்கவில்லை? இல்லையா? சரி, போட்டோம். அதனால இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் we will leave it aside. பின்னாடி வந்து என்ன ஆயிட்டு, யுத்தத்தின் பொழுது இந்திரன் வந்து அந்த கவச்ச குண்டலத்தை அதே மாதிரி அந்த சமயத்தில் கேட்டால் என்ன கேட்டாலும் கொடுத்துருவான் அப்படின்னோடனே இந்திரனே பிராமணம் வேடம் தெரித்து அவர் முன் வந்து கேட்கும் பொழுது இவர் வந்து அறிந்திருந்தார். ஏன்னா அப்பா சூரியன் வந்து முன்னாடியே சொல்லிட்டார், இந்திரன் வரப்போகிறான், கேட்க போகிறான், கொடுக்காத அப்படின்னு இல்லையா? அதனால் வந்து கேட்கும்போது, கவச்ச குண்டலத்தை கேட்கும்போது கர்ணனுக்கு நன்றாகவே தெரியும், வசுஷேனனுக்கு நன்றாகவே தெரியும் வந்திருப்பது இந்திரன் என்று. என்ன, இந்திரன் என்று நன்றாகவே தெரியும். அப்பவும் ஏன் கொடுத்தார் அப்படின்னாக்க, ஏற்கனவே சூரியதேவன் சொன்னார், அப்படி கொடுத்துருந்தேன்னா அவர்கிட்டேருந்து இதை அஸ்திரம் வாங்கிக்கோ அப்படின்னு. தேர்ஃபோர் கவச குண்டலத்தை கொடுத்து விட்டு அஸ்திரத்தை பெற்றுக்கொண்டார். இதுக்கு பேரு தானமா இல்லை வியாபாரமா? பண்டை மாற்று முறை தானே இல்லை? சரி, போட்டோம். ஆக அப்போ தானத்தில் தன்னுடைய கவச குண்டலத்தை தானம் அளிக்கவில்லை. சரியா? அறுத்து கொடுத்ததனால் ரொம்ப வலி கொண்ட ஒரு காரியம், தன்னுடன் பிறந்த ஒரு சதையை அறுப்பது போல் இல்லை, அப்படி அறுத்து கொடுத்ததால் அன்று முதல் தான் அவருக்கு கர்ணன் என்ற பெயர் வந்தது. கர்ணஹா அப்படின்னாக்க அறுப்பவன் என்ற அர்த்தம். ஸோ அவருக்கு வசுஷேன என்ற பெயர் இருந்தது. வைகர்த்தனஹா, அதாவது he is the son of sun, son of sun, son, வைகர்த்தனஹா. அப்படிப்பட்ட குந்திக்கு பிறந்தான், தண்ணியில் விட்டுட்டா. இந்த குந்தி கதை என்ன எடுத்து அப்படின்னாக்கா, அழகுடனும் அறத்துடனும் இருந்த இந்த குந்தியை வரிப்பதற்கு எந்த மன்னனும் வரவில்லை. அதனால் குந்தி போஜன் என்ன பண்ணார், சுயம்வரம் அறிவித்தார். எல்லா மன்னர்களும் வந்தார்கள். அந்த சுயம்வரத்தில் புலியை போல இருந்த பாண்டுவை கண்டாள். இந்திரன் மாதிரி இருந்தான் பாண்டு. உடனே அவனை கண்டவுடன் அவனை வரித்தாள். குந்தி போஜன் இவர்கள் இருவருக்கும் திருமண சடங்கை பண்ணி முடித்து, தேவேந்திரன் மாதிரி இருந்த குந்தியும் பாண்டுவும் ரெண்டு பேரும் எப்படி இருந்தானா, தேவேந்திரனும் தேவர்களினுடைய அரசனும் அவனுடைய ராணியும் சேர்த்து வச்சு பார்க்குற மாதிரி இருந்துதான் இவாளை பார்க்கறச்சே. அப்படி தான் மணந்த இந்த ராணியை தன்னுடைய தலைநகரத்துக்கு இட்டு சென்று அவன்தான் ராஜாவாக இருந்தான். அவளை அரியணையில் ராணியாக அமர்த்தினான். பீஷ்மர் வந்து கொஞ்ச காலம் கழித்து என்ன யோசிச்சார்னா, பாண்டுவுக்கு 2வது திருமணம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். 4 வகை படையுடன் மத்ர அரசனாகிய இருந்த ஷால்வனை அவனுடைய தலைநகரத்திற்கு சென்றார். மாத்ரி அப்படின்னு பெயர் கொண்ட உனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் இல்லையா, அவளுடைய கரத்தை கொடு என்று கேட்டார். உடனே எங்களுடன் என்ன சொல்கிறார் பீஷ்மர், எங்களோட சம்பந்தம் பண்ணிக்க உன்னுடைய ஃபேமிலிக்கும் தகுதி இருக்குது, உன்னுடைய சம்பந்தம் பண்ணிக்க எங்கள் ஃபேமிலிக்கும் தகுதி இருக்குது, அதனால் நாம் 2 பேரும் வந்து சம்பந்தம் பேசிக்கலாம். உடனே சல்யன் என்ன சொல்கிறார், உங்களை தவிர கூட்டு சேருவதற்கு நான் வேறு யாரையும் வந்து நினைத்து பார்ப்பதும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து நேராக வந்து உன் தங்கையை கொடுன்னு கேட்குறது முறை கிடையாது. எங்களுடைய குல வழக்கப்படி நாங்கள் அப்படி கொடுக்க மாட்டோம். அதனால் அதாவது ஆர்ஷ முறையில் திருமணம், அந்த 2 பசுவை கொடுத்து விட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முறை இருக்கு இல்லையா, அதுதான் அவருடைய குல வழக்க முறைன்னு இண்டிகேட் பண்ண உடனே இவர் என்ன பண்ணுறார், பசுவா அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஜுவல்லரி, ரத்தனம், அது இது பட்டாடை என்னெல்லாமோ, குதிரை, யானை, ரதம்,
என்னெல்லாமோ கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு மாதிரியை வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். பாண்டுவுடன் திருமணம் செய்து வைக்கிறார். 30 நாள் கழிச்சு பாண்டு திக்விஜயம் செல்கிறான். திக்விஜயம் சென்று எல்லா இடத்தையும் வென்று வருகிறான். என்ன பண்ணுறான்? முதல்ல தசாரண அவர்கள் இருக்கும் அந்த குரூப் இருக்கிற ஒரு தேசத்தை, அதாவது விந்திய மலைக்கு தெற்கே இருக்கும் பகுதிகள், அவர்கள்லாம் திருடர்கள் அப்படின்னு ஒரு கமெண்டேட்டர் சொல்கிறார். அவர்களை வந்து கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? நேராக மகத நாட்டுக்கு சென்று அந்த மகத ராஜா தீர்கஹா அப்படிங்கிறவனையும் பல ஏகாதிபதிகளிடம் குற்றம் புரிந்தவன் அவனையும் வந்து கேப்சர் பண்ணி அவனை அந்த தலைநகரத்திலேயே கொன்றுவிட்டு அவனுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார் பாண்டு. அதுக்கப்புறம் மிதிலை சென்று விதேகர்களை ஜெயிக்கிறார். எல்லாமே வந்து குரு ராஷ்டிரத்தினுடைய அடிமை தேசமாகி அனைவரும் கப்பம் கட்டினர். இந்திரனை போல் இந்த பூமியில் ஒரே ஏகாதிபதியாக மதிக்கப்பட்டான் பாண்டு. அந்த எல்லா மன்னர்களும் நிறைய 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 செல்வங்களை பாண்டுவுக்கு கொடுத்து இவன் வந்து ஹஸ்தினாபுரம் திரும்பும் பொழுது வந்து இறங்கும் பொழுது என்னாச்சு? எல்லா பணியாளர்களும் அந்த லக்கேஜ் எல்லாம் இறக்குவாள்ல, இறக்கும்போது அந்த ஒரு லைன் ஆஃப் பணியாளர்கள் எல்லாரும் செல்வத்தை தூக்கிட்டு போகிறா. அது முடியாத ஒரு கியூவாக இருக்குது, போயிட்டே இருக்கா அத்தனை செல்வம். பரதனினுடைய சாதனையும் புகழும் மங்கிக் கொண்டு வரும் அந்த சமயத்தில் அந்த குரு ராஷ்டிரத்தினுடைய புகழையும் மரியாதையும் பாண்டு மீட்டெடுத்தான். மக்கள் அனைவரும் அவனை வரவேற்றார்கள். பாண்டு வந்து நேர போய் தன்னுடைய தந்தை போல் இருக்கும் பீஷ்மரை நமஸ்கரித்தான். பீஷ்மர் அவனை ஆறத் தழுவினார். ஆக இப்படி வந்து நடந்த பிறகு கொஞ்ச நாள் கழித்து பாண்டு வந்து காட்டுக்கு போய் அங்கே என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற கதையை வைஷம்பாயனர் தொடர்வார். இன்னைக்கு இந்த கட்டத்தோட முடிப்போம். இன்னைக்கு வந்து 100வது அத்தியாயத்தினுடைய பேலன்ஸ் 63 ஸ்லோகத்திலிருந்து 112வது அத்தியாயம் வரை மொத்தமாக 431 ஸ்லோகம் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोद्घटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसि न श्रेयसे. यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगा. ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः. नमः पार्वती पतये.